அமெரிக்காவோட யுஎஸ்எஸ் லேக் எரிக் இது வந்து பார்த்தீங்கன்னா கைடட் மிசைல் க்ரூசர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த போர் கப்பல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனாமா கால்வாய் கடந்துகிட்டே இருக்கு. இதுக்கான ஒரு போஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ திருப்பி அட்டாச் பண்ணேன் இன்கேஸ் வைக்கலாம். அதாவது எந்தெந்த பகுதிகளில் இந்த கப்பல்கள்லாம் நின்றுட்டு இருக்கு வெனிசுவேலாக்கு பகுதியில் பக்கத்தில் அப்படிங்கிறது போல அது வந்து காட் பிளஸ் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா இது போல போட்டிருக்காங்க. அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் எந்த ஒரு இடத்துலையும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நார்த் கொரியா அங்கிருந்தே வந்துடலாம். நார்த் கொரியா ஏன் இந்த நார்த் கொரியா சவுத் கொரியானா நார்த் கொரியான்றது லிட்டரலா இருந்திருக்காது. பட் நார்த் கொரியான்ற ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அமெரிக்காவோட தோல்விதான். இப்ப அடுத்த ஏன்னா ஜெயிக்கல நார்த் கொரியா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லல அமெரிக்காவோட ஒரு தோல்வி. அதனாலதான் நார்த் கொரியா எக்ஸிஸ்டா இருக்கு. இப்ப அடுத்தது வியட்நாம் லாவோஸ். ஸோ அங்க அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்தது பாகிஸ்தான் இந்தியா. பாகிஸ்தான் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கலாம் வழி கொண்டு வரக்கலாம். அதுலயும் தோல்வி அமெரிக்காக்கு. இந்த ஏரியாலையும் தோல்வி. அடுத்தது ஆப்கானிஸ்தான்ல தோல்வி. அடுத்தது இப்ப ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பெருமளவுல செய்ய முடியல. அங்கேயும் ஒரு தோல்வி. யமனை உதிச்சுட்டு ஐயா ஆளை விடுங்கன்னு காலை விழுந்து கும்பிட்டு ஓடி போயிட்டாங்க. அங்கேயும் ஒரு தோல்வி. இப்ப அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இப்ப வண்டியை கிளப்பிட்டு வெனிசுலா கிட்ட வந்திருக்கிறாங்க. இப்ப கடைசி ஒரு டஃப் ஃபைட் வெனிசுலா கிட்ட குடிச்சு பார்ப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி உலகத்துல மற்ற இடங்கள்ல நம்மளால எதுவும் செய்ய முடியல. ஸோ நம்மளோட அமெரிக்கா சைட்ல இருக்கிற நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கால மட்டும் நம்ம பாத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாரான்னு தெரியல. பட் ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறத வெனிசுலா நிற்கிறார். அங்க வந்து சாணியில முக்கிய அடிச்சுட்டாங்க. அப்புறம் நிலம் மாறி போயிடும். ஸோ நேவல் பில்டப் வந்து பாத்தீங்கன்னா வெனிசுலாக்கு எகெயின்ஸ்டா அந்த ஏரியால இருக்கு. அதாவது அந்த இருந்தது அவர் பிரேயர்ஸ் ஆர் வித் கரேஜியஸ் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யார் வந்து இந்த வெனிசுலாவை அப்ரோச் பண்ணிருக்காங்க அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது போல வேர்ட்ஸ் வாக்கியங்கள்லாம் போட்டு காடு பிளஸ் பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி ஓகே இது இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது நம்ம காலையிலேயே லைட்டை தொட்டு விட்டுருப்போம் ரிபப்ளிக் ஆஃப் ஸ்பர்கா. இது வந்து போஸ்னியா ஹெர்சகோவினாவிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நாடு. இன்னும் ஃபுல்லா அங்கீகரிக்கப்படலை. அங்க ரெஃபரண்டம் வச்சுட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வைங்கப்பா நாங்க ஏகப்பட்ட அக்கப்போர் போயிட்டு இருக்கு. செர்பியா கொட்டி இருக்கக்கூடிய நாடு. அங்கேயும் போர் வருமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா ரிபப்ளிக் ஆஃப் ஸ்பார்க்கா அதோட அதிபரா இருக்கிறார் இல்லையா அவரு மில்லராட் டொடிக்னு நினைக்கிறேன். ஸோ பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா நாங்க ரெஃபராண்டம் வைக்க போறோம். இதை நீங்க உலக நாடுகள் ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ நாங்க ரஷ்யா கிட்ட உதவி கேட்க போறோம். எங்களோட நட்பு நாடுகள் கிட்ட உதவி கேட்க போறோம் அப்படிங்கிறதால இவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதே இந்த ஸ்பர்கா ஏன் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்குன்னா கொசோவா செர்பியால இருந்து ஒரு தனியா ஒரு பகுதி பிரிஞ்சு போனது கொசோவா. இப்ப அது தனி நாடுக்கான கோரிக்கை கேட்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான அழுத்தங்கள் செர்பியாக்கு விழுந்துகிட்டு இருக்கு. இப்ப ரிபப்ளிக் ஆஃப் ஸ்பர்கா அப்படிங்கிறது பண்ண தனியா வருது அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ஒரு மேசிவ் பில்டப் ஹங்கேரி ஸ்லோவாக்கியா ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து பண்ணா ஒருமித்த ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். ஸ்லோவாக்கியா ஹங்கேரி செர்பியா ஸ்பர்கா அப்படிங்கும் போது இந்த ஏரியால ஒரு மேசிவான பில்டப் கிடைச்சிடும். அடுத்த ரொமேனியா இங்கேயா அங்கேயா அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் ஆசோலேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. பல்கேரியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது போல. இது போல சிக்கல்கள்லாம் இருக்கனால பால்கன்ஸ் அடுத்த ஒரு யுத்த காலமா மாறுச்சுன்னா அது கண்டிப்பா வேர்ல்டு வார் தான். இந்த வேர்ல்டு வார் 1 வந்ததுக்கான காரணமே இந்த பால்கன் ரீஜியன் தான். ஸோ கண்டிப்பா வேர்ல்டு வார் 3னா அது இந்த ஸ்பர்கா இந்த ஏரியா செர்பியா தொட்டாங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் மிக முக்கியமான காரணமே இந்த பால்கன்ஸ் தான். பெருமளவுல வெடிக்கிறதுனால இந்த பால்கன்ஸ்ல கை வச்சாங்கன்னா கண்டிப்பா வெடிக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பிரச்சனையா இருக்கிறது இங்க மட்டும் இல்லை. அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று பங்களாதேஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியால பயங்கரமான சிவில் வார் மாதிரி கலவரம் போயிட்டு இருக்குது. அங்க ஆட்சி கையெழுப்பு நடந்துருமான்ற அச்சங்கள் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிபியால ஆட்சி கையெழுப்பு. ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கு ஃபேவரா வருமா ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அமைப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ட்ரிப்போலி பகுதியெல்லாம் ஆக்குப்பை பண்ணிட்டு ஒரே லிபியா தான் அப்படிங்கிற போல கொள்கையை கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் இந்த ரஷ்யாவோட நட்பு நாடுகளுக்கு ஆதரவா இருக்கும். கீழே இருக்கக்கூடிய இந்த புர்கினா ஃபெசோ மாலி நிஜர் இவங்களுக்குள்ள ஆன்லைன் ஆகி வேலை செய்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது போல அங்க பிரச்சனைகள் இருக்கு. அடுத்த சைனா தைவான் வந்துருமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் இந்த மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் ஆல்ரெடி இந்த காசா திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சுக்கிற திட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுசும் அந்த ரியல் எஸ்டேட் மாதிரி அது எடுத்துக்கிட்டு அங்க ஃபுல்லா கட்டமைச்சு வேற மாதிரியான ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல அவங்க வச்சிருக்க பிளான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கு. ஏன்னா யமன் ஹவுதிஸ் மேல ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல என்டையர் கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா அவங்க படுகொலை பண்ணிக்கிறாங்க.
இஸ்ரேல் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த லேட் நைட் அட்டாக் பண்ணதுல பிரைம் மினிஸ்டர், டெப்டி பிரைம் மினிஸ்டர், இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் பல மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஒரு சில மினிஸ்டர்ஸ் ஒரு 2, 3 மினிஸ்டர்ஸ் தான் தப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்ப இதுக்கு பழிவாங்கும் விதமா யுஎனுக்கு போய் முற்றுகையிட்டு பார்த்தாங்க, எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. பெருமளவுல எந்த ஒரு இதுவும் வரல. இப்ப யுஎனோட எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் புடிச்சிட்டு போயிட்டாங்க. வா வா அப்படிங்கிறதோட புடிச்சிட்டு போயிட்டாங்க யமன் ஹவுதீஸ். இப்ப அதுக்கு கண்டனம் தெரிவிக்க எல்லாரும் ஓடியாண்டாங்க. இப்ப அது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமோட எம்ப்ளாயிஸையும் வந்து பண்ண புடிச்சிட்டு போயிட்டாங்களாம். ஸோ இது போல சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால மிடில் ஈஸ்ட்லயும் மிக பெருமளவுல பதட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு வேளை இது நடக்குது அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல இருந்து இந்த போர் வந்துருமா, மிக பெருமளவுல எஸ்கலேஷன் நடக்குமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. 2வது யமன் ஹவுதீஸ்ல பல லட்சம் மக்கள்கள் வந்து பண்ண பல ஆயிரக்கணக்கு, பல லட்சம், பல மக்கள் இல்ல சொற்ப மக்கள் அப்படிங்கிறதால பல கருத்துக்கள் பார்க்க முடியுது. பட் ஆனா வீடியோ பார்க்கும்போது அதிகப்படியான மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ யமனோட ராணுவம் இதுக்கு மேல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்திருக்கு. இதுக்கப்புறம் மிக மோசமான தாக்குதல்கள் இருக்கும் அப்படிங்கிறது போல. இது போல சூழ்நிலையில இருக்கும்போது உலகம் முழுவதும் பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப எஸ்சிஓல வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங், அதுவும் மூவேந்தர்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ரஷ்யா, சைனா, இந்தியா. ஸோ அதுக்கான இமேஜ் சைடுல லோட் ஆயிருக்கு. எஸ்சிஓ மீட்டிங்ல எந்த அளவுக்கு கொஞ்சம் கொலாவிக்கிறாங்க இந்த 3 நாடுகள். தேங்க்ஸ் டு டொனால்டு ட்ரம்ப் அவர்களே. ஏன்னா அவங்களோட பூர்ணமான அருள் கிடைச்சதுனாலதான் இந்த 3 நாடுகள் இந்த அளவுக்கு இணைஞ்சிருக்காங்க. இல்லைன்னா இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அவங்கள மத்த நாள்லாம் சாரி நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். சிரிச்சிருப்பாங்க. இந்த பையனுக்குலாம் சுத்தமா மூளையே இல்ல அப்படிங்கிறவங்கள சிரிச்சிருப்பாங்க. பட் ஆனா இப்ப இந்த இமேஜ பார்க்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அருள் வந்து பாத்தீங்கன்னா முழு பார்வையும் ட்ரம்ப் அவர்களோட பார்வையும் இந்த நாடுகள் மேல விழுந்திருக்கு. ஸோ அதனால இணைஞ்சிருக்காங்க. போல வளர்ச்சி பல நாடுகள் இணைவாங்க. அது வேற விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் அழுத்தங்கள் கொடுக்குறாரு. இந்த அளவுக்கு சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ட்ரம்ப் அவர்கள் போட்ட இந்த ஒரு போஸ்ட், இது காலையில போஸ்டே பார்த்துருவோம். அதாவது இந்த உலகம் புரிஞ்சே ஆகும். வில் அண்டர்ஸ்டாண்ட் சூன். வரக்கூடியதை தடுக்க முடியாது அப்படிங்கிறது போல இவர் வந்து இது போல போட்டிருக்காரு அப்படின்னா அப்ப என்ன உலக போர் தான் வருதா அப்படிங்கிற போல அச்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இருக்கு. அமைதி வந்து எல்லாரும் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா சிக்கல் தான். அது மட்டும் இல்லாம இவருக்கு எதிராவே வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அமெரிக்கால. அமெரிக்காவோட கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இவர் போடக்கூடிய டாரிஃப்லாம் செல்லாது, இவர் போடுறதுல இல்லீகல், அவரோட பவர்ஸை மிஸ்யூஸ் பண்றாருங்க அப்படிங்கிறது போல கோர்ட்டே, அமெரிக்காவோட கோர்ட்டே வந்து பண்ணா சொல்லிட்டாங்க, தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா தீர்ப்பு கொடுக்குறீங்க, அமெரிக்காவே நாசக்கேடாயிரும் நீங்க சொல்லக்கூடிய இந்த தீர்ப்புனால. இந்த டாரிஃப் தான் அமெரிக்கா வந்து நிப்பாட்டிட்டு இருக்கு, இல்லைன்னா நாசமாயிரும் அப்படிங்கிறது போல மிக பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கோர்ட்டை பார்த்து சொல்லிக்கிறாங்க. ஸோ கோர்ட் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க இதுக்கப்புறம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டாரிஃப் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கு இந்த கோர்ட்டை வச்சு நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு முடிவு வச்சிருப்பாங்களா என்னமோ தெரியல. ஸோ பார்ப்போம். அமெரிக்காவோட மிரட்டல்களுக்கு பல நாடுகளும் உடன்படலை. சில நட்பு நாடுகள் அமெரிக்கா கேட்கறதுக்கு ஏற்ப செஞ்சிருக்காங்க. மற்றபடி பெருமளவுல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை அமெரிக்காக்கு அப்படிங்கிறது தெரியுது இந்த உலகத்துல. ஸோ இது மிக பெருமளவுல எஸ்கலேஷனா மாறுமா, இல்ல அமெரிக்கா அமைதியா பேசி பிரச்சனையை முடிச்சுக்குவாங்களா? என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணுங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.